கதையோட ஆரம்பத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிலிட்டரி யூனிட் வண்டி ரிப்பேர் ஆயிட்டு ஒர்க் ஆகாம ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருந்திருக்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இன்னொரு மிலிட்டரி யூனிட் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த தாடிக்காரன் இறங்கி வரான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. எந்த புறம்போ கூட தேவையில்லாம என் வேலையும் செய்ய விடாம என் தாலி அறுக்கிறதுங்கிற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு வருவானா. என்ன புறம்போக்குன்னு சொன்னா அந்த புறம்போக்கு யாரான்னு சொல்லி எகிரி குதிச்சு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் வந்து நம்ம ஹீரோவோட தம்பிக்காரனா இருக்கும். ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் இந்த மிலிட்டரியில சேர்ந்திருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோவுமே அவங்களோட ட்ரக்கை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க, அப்போ தம்பிக்காரன் கேட்பான், இதே மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட பாதுகாப்புன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? நம்ம முதல்ல மிலிட்டரியில சேர போறோம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது ஃப்ரண்ட் லைன்ல நின்று நேருக்கு நேரம் எதிரிங்க கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு வேலை தானே நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம். இன்னுமே நமக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு, நம்ம ஒரு ரேஞ்சர் ஆகலாம்னு சொல்லுவானா. ஆனா ஹீரோவுக்கு அதுல விருப்பம் இல்ல நம்ம ரேஞ்சர் ஆகணும்னு ஒரு 18-19 வயசு இருக்கும்போது முடிவு எடுத்துருப்போமா. அந்த முடிவு எனக்கு இப்ப இல்ல, நீ வேணா உன் சொந்த செலவுல சூனிய வச்சுக்கோ, ஐயாவை விட்டுருன்னு சொன்னாலும் தம்பிக்காரன் விடுற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு 18 வயசு இருக்கும் போது எதனால மிலிட்டரியில வரணும், எதனால அந்த ரேஞ்சர் ஆகணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. ஒரு ரேஞ்சருக்கு அவங்க கொடுக்கப்படுற சூட்டா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ், வெஹிக்கல், அந்த பொசிஷனுக்கு இருக்கிற மரியாதை, சும்மா அந்த சொக்காவெல்லாம் போட்டுட்டு நடந்து வந்தாலே யோசிச்சு பாரு எவ்வளவு கெத்தா இருக்குன்னு சொல்லக்குள்ள ஹீரோவுமே ஆமால கெத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மயங்கிடுறான் அவன் பேசுனதுக்கெல்லாம். அதனால சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஆயிக்கலாம். ஆனா ஒன்ஸ் ரேஞ்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேலை சொல்றாங்க இந்த வேலை சொல்றாங்கன்னு அழுதுட்டு இருக்க கூடாது சரியானு அவர் அங்கிருந்து கிளம்ப இருக்க. ஆனா அப்போ மிலிட்டரி ஆளுங்க மேல டெரரிஸ்ட் அட்டாக்ங்கிறது நடத்தப்படுது. அங்க இருக்கிற எல்லா வண்டியையும் வெடிக்க வைக்கிறாங்க. எதிர்பாராம நடந்த அந்த ஒரு அட்டாக்ல எதுவுமே பண்ண முடியாம யூஎஸ் மிலிட்டரியை சேர்ந்த அந்த சோல்ஜர்ஸ் இறந்து போறாங்க. ஹீரோக்கு மட்டும் பயங்கரமா காயப்பட்டிருந்தாலும் உயிரோட இருக்கிறான். ஆனா தன்னோட உடல்ல எங்க அடிபட்டிருக்கிறத பத்தி கூட முதல்ல யோசிக்காம அவன் தம்பிக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்தா தம்பி அங்க இறந்துருக்கான். கட் பண்ணா இப்ப அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ தன்னோட தம்பியோட கடைசி ஆசையான அந்த ரேஞ்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரைனிங் கேம்புக்கு ஒரு பஸ்ல ஆளுங்க கூட போயிட்டு இருக்கிறான். ஒன்ஸ் கேண்டிடேட்டா இருக்கிற எல்லாருமே ட்ரைனிங் கிரவுண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு இடத்துல அவங்க கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்ச் வந்து தருவாங்க. லைக் நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லி பேட்ச் கொடுப்பாங்களா. அந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு 81ஆம் நம்பர் பேட்சை தராங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸையும் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரேஞ்சர் அப்படிங்கிற அந்த பொசிஷன் இருக்குதுல்ல, இந்த பொசிஷன் வந்து யூஎஸ் மிலிட்டரியோட ஃப்ரண்ட் லைன் பொசிஷன்ஸ். அப்படின்னா லைக் எந்த பெரிய வாரா இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, முதல்ல களத்துல இறக்கி விடப்படுறதுங்கிறது இந்த செட் ஆஃப் பீப்புள் தான். அப்போ இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு 8 வார ட்ரைனிங்கிறது இருக்க போது. இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு மிலிட்டரி ட்ரைனிங்கிறது இந்த இடத்துல இவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. ஸோ அதை யாரை என்டியூர் பண்றாங்களோ, யாரால தாக்கு பிடிக்க முடியுதோ அவங்க தான் லிஸ்ட்ல வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்த நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு ஒருத்தருங்க வராங்க அப்படின்னாலே வந்து ஆல்ரெடி இருக்கிற எல்லா ஆசா பாசங்களையும் விட்டுட்டு வந்த நபர்களா தான் இருக்கணும். அந்த மாதிரியான நபர்களா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள முதல்ல அவங்களால சர்வே ஆகவே முடியும். அப்படி யாராவது அந்த அளவுக்கான மன வலிமையோட வந்துட்டு உடல் வலிமை இல்லை அப்படின்னா போட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வார ஒவ்வொரு பேட்சா வெளியே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ட்ரைனிங்கிறது மிகவும் கடினமா நடந்துகிட்டே இருக்க, அதே நேரத்துல வாரம் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆளுங்க வெளியேறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆளுங்க வெளியேறாங்காட்டி அவங்களாம் மொக்க அப்படின்னு கிடையாது. இந்த ரேஞ்சர் அப்படிங்கிற இந்த ஒரு பொசிஷனுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆளுங்க தேவைப்படுறாங்க. சிறந்தவங்களையும் தலை சிறந்த ஆளுங்களை தேடுறாங்க. அதனால தான் நிறைய பேரை வெளியேற்ற வேண்டியதா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு மாசங்கிறது முடியும் போது ஆளுங்க எல்லாரும் மலையில ரன்னிங் வந்துகிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படி ரன்னிங் வந்துட்டு இருக்கும்போது சில சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க. அவங்க எல்லாம் எந்த மாதிரி மோட்டிவேட்டடா இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ரேஞ்சர் ஆயிட்டோம், ஒரு டாப் கிளாஸ் ஒரு சோல்ஜரா மாறிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் அமெரிக்காவோட மிலிட்டரியை பத்தின நிறைய கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இருக்கும்ல, இந்த ஏரியா 51ல இருக்கிற ஏலியன், அதுக்கப்புறம் நிறைய சயின்டிபிக் இன்வென்ஷன் சொல்லி அந்த மாதிரியான மேட்டரை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்லாம் நினைப்பானுங்க. லைக் நாட் பிகாஸ் அதெல்லாம் உண்மைங்கிறங்காட்டி கிடையாது, ஆனா உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கிட்ட சொல்லுவானுங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. இப்படி இவங்க எல்லாரும் கூட்டமா பேசிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருந்தா தனி மரமா நம்ம ஹீரோ மட்டும் ஆல்ரெடி செக் பாயிண்ட போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓடி வந்துகிட்டு இருப்பானா. இருக்கிற எல்லாரும் கலாய்ப்பாங்க, சூப்பர்மேன் மெதுவா போங்க உங்களுக்கு ஒன்று கப்பு கொடுக்க போறது இல்லைன்னு. சாப்பிடும் போதும் ஹீரோ யாரு கூட ஒட்ட மாட்டான். மற்ற ட்ரைனிங்லயுமே, அதாவது காம்பேக்ட் ட்ரைனிங்லாம் வருமா, அதுலயும் இருக்கிற எல்லாரையும் ஹீரோ டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் ஹையர் ஆஃபீஸர் இருக்கிற எல்லாரையும் லைனா நிக்க வச்சுக்கிட்டு ஷூட்டிங் பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி யாராவது இங்க பேட்டில் ஃபீல்ட்ல இறங்கி துப்பாக்கி சூடுதல்ல ஈடுபட்டு இருந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா. மோஸ்ட்லி அங்க இருக்கிற எல்லாருமே இப்பதானே புதுசா ரேஞ்சர் ஆகிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஆகையால அவங்களுக்கு வார்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா ஹீரோ கிட்ட வந்து கேட்டா
ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸ் இருக்கிற இடத்துல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது அந்த ஆபீசருக்கே அதிர்ச்சி தான். ஈவன் கூட இருக்கிற எல்லாரும் ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து அவன் மூஞ்சி ஞாபகம் வச்சுக்கிறானுங்க. தோடா பெரிய கையா இருப்பான் போலயேன்னு. அன்னைக்கு சாப்பாடுக்கு வந்திருக்கும் போது அப்போ இருக்கிற எல்லாருமே ஹீரோவை பத்தி தான் பேசிக்குவாங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு லேடி தான் சொல்லுவா, இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்ல சர்வீஸ்ல இருக்கும்போது ஹீரோ கூட இருந்த எல்லாரையுமே தாலிபான்ஸ் அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இவன் ஒருத்த மட்டும் தான் பொழைச்சிருக்கான். இறந்து போனா தன்னோட தம்பியோட உடலை அவன் ஒரு ஆளா இருந்து தூக்கிக்கிட்டு பேஸுக்கு வந்த காரணத்தால அவனுக்கு சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் கூட கொடுத்தாங்களாமான்னு சொன்னா. அந்த சில்வர் ஸ்டாருங்கிறது மிலிட்டரியில ஏதோ பெரிய பட்டம் போல போடு யாரா அப்படின்னு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்களா. ஆனா அப்ப அங்க இருக்கிற டிவி நியூஸ்ல இந்த மாதிரி நாசா ரீசெண்டா ஏதோ ஒரு எரிக்கல் ஒண்ணு பூமியை கிராஸ் பண்ணி போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் ஒண்ணு போகுமா. ஆனா அதை பார்த்து இவனுங்களா கலாய்ப்பானுங்க. எப்பவும் போல அந்த கல் வருது இந்த கல் வருதுன்னு நாசா நம்ம கிட்ட புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்களே. மறுபடியும் ட்ரைனிங் எல்லாம் கன்னியூ ஆகுது. அந்த வாரமும் சில ஆளுங்க எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ணி விட மறுபடியும் டின்னர் சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோவை தான் பேசுவானுங்களா. அப்ப அதுல ஒரு பையன் ஹீரோவை கூப்பிட்டு தலை மெய்யாலுமே உன் ஆளுங்க எல்லாரையும் அன்னைக்கு போட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஆஃபீஸர் சாப்பிடும்போது உனக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்குதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறான். எப்படி இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் ட்ரைனிங்கிறதோ போய்கிட்டு இருக்க இருக்கிற எல்லாரையும் ஏதோ ஒரு கட்டையை தூக்க சொல்லிட்டு அவங்க மேல தண்ணி அடிச்சுக்கிட்டு எந்த ஒரு காரணத்துக்காக நீங்க இந்த ஒரு ட்ரைனிங்ல ஈடுபடுறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. ஆனா மெயின்லி இது வந்து ஒரு எலைட் ஸ்குவாட், எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போடணும், இந்த பொசிஷன் மேல ஆசை இருக்குதுங்கிற மாதிரியான பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோவோ எனக்கு ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்லுவான். இந்த பதில கேட்ட அந்த பிளாக் கலர் நபர் கொஞ்சம் ஆச்சரியப்படுறான். அந்த பிளாக் கலர் நபரை நம்ம ஜேம்ஸ்னு வச்சுக்கலாம். பிளஸ் அந்த ஃபினிஷ் லைன் என்ன மேட்டருங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஆனா அதுக்கப்புறமும் ஆஸ் யூஷுவல் ட்ரைனிங் அப்படிங்கிறது போயிட்டே இருக்க ஆல்மோஸ்ட் 7 வாரத்துக்கான ட்ரைனிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு ஹீரோ அந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்துருக்கும்ல, ஸோ அந்த மேட்டர்லாம் அவன் கனவுல வந்து அவன் கண் விழிக்கிறான். இதான் இந்த ட்ரைனிங்கான கடைசி வாரம். ஆனா கடைசி வாரத்தோட முத நாளே ஹீரோவுக்கு சரியா அமையல. எப்பவும் அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருந்தவன் இன்னைக்கு ட்ரைனிங்ல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து 2 கையிலையுமே வெயிட்டட் தம்பிள்ஸை வச்சுக்கிட்டு நடந்து போயாகணும். ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு, லைக் இன்னொரு எண்டுக்கு போய் தான் ஆகணும்னு இல்லை, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் போகணுங்கிறது கோல். ஸோ அப்படி நடந்துகிட்டே இருக்க ஹீரோவுக்கு இறந்து போன தன்னோட தம்பியோட உடலை தூக்கிக்கிட்டு அவனோட கால்லையும் பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கு. ஏன்னா வெடி விபத்தே நடந்திருக்கும். எப்படியாவது தம்பியை காப்பாற்றணும், தம்பி மயங்கி தான் போயிருக்கான்னு சொல்லி அடிப்பட்ட தன்னோட உடல்ல அவ்வளோ வெயிட்டடா இருக்கிற தன்னோட தம்பியை அன்னைக்கு அவன் மெனக்கட்ட கூட்டிட்டு போயும் உயிர் பொழைச்சிருக்க மாட்டான். வெறும் சடலத்தை மட்டும்தான் அன்னைக்கு அவன் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அந்த விஷயங்கள் அவன் மைண்ட்ல இருக்க இப்போ அவன் தம்புல எடுத்துட்டு போறதுமே அவனுக்கு தன்னோட தம்பியை தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்குமோ என்னமோ தண்ணியில அன்கான்சியஸ் ஆகுறான். உடனே அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரும் ஹீரோவை வெளியில இழுத்து போட்டு வாயில இருந்து தண்ணியெல்லாம் வெளியில வர வைக்கிறாங்க. முட்டா பையன் சாக பாக்குறான் பாரு அப்படின்னு இருக்கிற எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாலும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு பெரிய ஆபீசர் இந்த வேலைக்கு இப்படி ஆர்வ கோளாறுங்கள்லாம் தேவை கிடையாது, ஆகையால் ஆபீஸுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரின்னு அங்க போனா அங்க சேர்ல கொண்டு வந்திருக்கான்ல அவனை ஜெனரல் அப்படின்னும் கூடவே பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறவன கமாண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளஸ் இப்போ அந்த ஜெனரல் ஹீரோவை பார்த்து சொல்லுவான், நீ எங்களுக்கு தேவையில்லை அதனால இங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி. ஆனா ஹீரோ விட்டு அவங்களே அடிச்சிருவோம் போல சண்டைக்கு போவானா. அப்போ அந்த ஜெனரல் காரணத்தை சொல்றான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவனோட தம்பிக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். யூஸ்வலி இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்காதானா, நடக்கும், நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி நண்பர்களையோ சகோதரர்களையோ இழந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருந்தாலும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அவங்களோட மனநிலை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு திருப்பியும் வேலைக்கு வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி அவங்களோட மைண்டை அவங்க ப்ராப்பரா வச்சுக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஆளுங்க கூட ஒன்னா சேர்ந்து செயல்பட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ இந்த எந்த விஷயத்திலையும் ஒன்ன கூட பண்ணவே இல்லை. ஈவன் ஹீரோவை அந்த மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து டிஸ்கார்ட் பண்ணியிருப்பாங்க. தம்பி இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அந்த விஷயங்கிறது பயங்கரமா பாதிப்பா இருந்திருக்கும். ஆகையால் வேலையை விட்டுட்டு கடந்த 2 வருஷமா இந்த ரேஞ்சர் ஆகிறதுக்காக ஏகப்பட்ட தடவை ஹீரோ அப்ளை பண்ணியிருக்கான். இருந்தாலும் அப்ளிகேஷன் எடுத்துக்கும் போதே கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணி தான் எடுத்துக்குவாங்க போல. ஸோ அப்படி இந்த மாதிரி ஹீரோ தன்னோட தம்பியை இழந்திருக்கான், எந்த ஒரு கவுன்சிலிங்கும் போகல, அதனால வெயிட் பண்ணலாம்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு இப்போ ஹீரோவை உள்ள எடுத்திருக்காங்க. ஆனா உள்ள எடுத்திருந்தும் இந்த இடத்துல ஹீரோ யார்கிட்டயும் பேசி பழகுற மாதிரி தெரியல. ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்த்தா ஹீரோ சரியா தூங்குற மாதிரியும் தெரியல. அதனால நீ பயங்கர மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிற. ஆனா தங்கம், உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டா, இது வரைக்கும் நாங்க இந்த ரேஞ்சருக்கான செலக்ஷன்ல பார்த்த ஆபீசர்ஸ்லயே உன் அளவுக்கு பிசிக்கல் கண்டிஷன் இருக்கிற எந்த ஆபீசரையும் இது வரைக்கும் நாங்க
பார்த்ததே கிடையாது. ஆனா எமோஷனலி அண்ட் மென்டலி நீ சரியா இல்ல, உன்னை இங்கிருந்து எங்களால துரத்த முடியும். அப்படி நாங்க துரத்திட்டோம்னா உன்னால திருப்பி இங்க வரவே முடியாது. அதுக்கு பதிலா நீயே இங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு போறது உனக்கு நல்லதுங்கிற மாதிரி பேப்பர்ஸ்லாம் நீட்னா ஹீரோ அந்த ஜெனரலை பார்த்து, நீங்க பேசுறதெல்லாம் பேசிட்டீங்களா, எனக்கு பரேடுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் கிளம்புறேங்கிற மாதிரி போயிடுவான். அந்த ஜென்ரலுமே கமாண்டர்கிட்ட, சரி இப்போ நீ அவனை என்ன பண்ணலான்னு இருக்கிறங்கிற மாதிரி கேட்குறாரு. அடுத்த சீன்லேயே இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துல லைன் கட்டி நிற்கிறாங்களா. ஆஸ் யூஷுவல் ஒரு சில ஆஃபீஸர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி முன்னாடி வர சொன்னா, அருமை ஓவரா வாய் வேற பேசியிருந்தோம், கண்டிப்பாக தூக்கி விட போகிறாங்க அப்படின்னு நினச்சா யார் யாரையெல்லாம் கூப்பிடலையோ அவங்களாம் இங்கேருந்து கிளம்பலாங்கிற மாதிரி அந்த கமாண்டர் சொல்கிறாரு. விச் மீன்ஸ் நம்ம ஹீரோ அப்படின்னு இன்னும் சில பேர் மட்டும் செலக்ட் ஆகியிருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு ரவுண்டு இருக்குது, அதை முடிச்சுட்டா இவங்க ரேஞ்சர் ஆகலாம். அண்ட் இதை கேட்டோன்னு இருக்கிற எல்லாருக்கும் சரியான சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்களா. ஆனா செலிப்ரேஷன் எல்லாமே வெறும் 2 நிமிஷத்துக்கு தான். அதுக்கப்புறமே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இறுதியா ஒரு ஃபைனல் டெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்களா. ஸோ ஆக்சுவலி ஒரு கிரவுண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டு அவங்களுக்கான ஒரு மிஷின்ங்கிறத கொடுத்து வந்துருப்பாங்க. ரியல் மிஷின் கிடையாது, ஒரு டம்மி மிஷின் மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த மிலிட்ரியோட ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று எதிரிங்களோட இடத்துல போய் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கண்டிப்பா எதிரிங்க டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஹெலிகாப்டர் எதால மேக் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான வெப்பன்ஸை வச்சு அந்த ஹெலிகாப்டரை போட்டு தள்ள முடியும்னு சொல்லி அந்த மாதிரியான டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுவாங்களா. ஆகையால் அப்படி அந்த டீட்டெயில் எல்லாமே எதிரிங்கிட்ட போகக்கூடாதுன்னா நீங்க போய் அந்த ஹெலிகாப்டரை காலி பண்ணி விடணும். கூடவே எதிரிங்க நாலா பக்கத்துல இருந்துமே உங்களை சரௌண்ட் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு, அதுல இருந்துமே நீங்க தப்பிக்கணும். இந்த ஒரு மிஷனை எந்த ஒரு சேதாரம் இல்லாம நீங்க பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் இருக்கிறான்ல, அவன் தான் இவ்வளவு நேரமா இந்த டீமுக்கு லீடரா இருந்திருப்பான். பட் இப்ப அவனை ஒரு கோ லீடரா மாத்திட்டு ஹீரோவை லீடரா போடுறாங்களா. ஆனா ஹீரோக்கு இதுல விருப்பம் இல்ல. அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரி லோன் உல்ஃப் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கிறான். இருப்பினும் நான் யார் கூடயும் சேர்ந்து செயல்பட மாட்டேங்கிறேன் அப்படின்னு அப்பளையா இவனுங்க கூப்பிட்டு பேசும்போது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஹீரோவை. ஒன்னா இந்த ஒரு மிஷினை அவன் தலைமை தாங்கி ஆகணும், இல்லைன்னா இங்கிருந்து போய் ஆகணும், வேற வழி இல்லை. ஒன்ஸ் எல்லாரும் அங்கிருந்து ஹெலிகாப்டர் ஏறி கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த ஜெனரல் கமாண்டரை பார்த்து, தேருவான்னு நினைக்கிறியான்னு கேட்டா, ரேஞ்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான்ல, அப்போ பிசிக்கல் கண்டிஷன் இருந்தா மட்டும் பத்தாது, மென்டலி அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவனை லீடர் ஆகிறதுக்காக அவனுக்குள்ளேயே ஒரு விஷயம் அவனை தடுத்துக்கிட்டு இருக்குதுல்ல, அந்த விஷயத்தையும் அவன் ஓவர் கம் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. இப்போதைக்கு இந்த மிஷின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க பேஸ்ல ஒரு ஃபினிஷ் லைன் இருக்கும், அங்க வந்தா தான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணதா அர்த்தம். அந்த ஒரு ஃபினிஷ் லைனை ரீச் பண்றது மட்டும் தான் என் நோக்கங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஆளுங்க எல்லாரையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுருந்துருப்பாங்களா. ஸோ நம்ம ஆளுங்களுமே பயங்கர உஷாராக இருக்க கரெக்டா ஈவினிங் டைம்ல இறக்கி இருந்திருப்பாங்க. கரெக்டா காட்டுக்குள்ள கொஞ்சம் டீப்பா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ எந்த ஒரு லொகேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு, எக்ஸாக்டா இன்னும் நமக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்குது, நம்ம கண்டிப்பா இந்த மிஷனை முடிக்கிறோம், என்ன வேற ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டா, பா நீ கொடுத்த மோட்டிவேஷன்ல எனக்கு அப்படியே சில்லறை சதற ஓடுற மாதிரி இருக்குதுன்னு ஒரு பையன் கலாய்ப்பானா. அப்போ ஜேம்ஸ் தான் வந்துட்டு, இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டதுங்கிறது இந்த ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான், இந்த மிஷனை முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இறுதி நேரத்தில் இருக்கும்போது நம்ம எக்காரணம் கொண்டு நம்ம தோத்து போயிடக்கூடாது, எப்பவும் விட்டு கொடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் மோட்டிவேட் பண்றான். ஸோ ஒரு கேப்டனா இதையும் பண்ணியாகணும். ஹீரோவுக்கு அது வரல, ஏன்னா ஹீரோவுக்கே கடந்த 2 வருடங்களாக இந்த வார்த்தைகளால் ஆன மோட்டிவேஷனுங்கிறது தேவைப்படாமல் இருந்திருக்கும். எனிவேஸ் அதுக்கப்புறம் ஃபர்தரா நடக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க, டார்கெட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்களா. அப்படி நைட் டைம்ல ஒரு இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு லைட்டா கண்ணை சந்தா சடனா அவங்க பக்கத்துல சம்திங் ஏதோ ஒன்று பயங்கர வேகமா போயிருந்திருக்குமா. அந்த அதிர்ச்சியில இவங்க எல்லாரும் கண் விழிச்சிடுறாங்க. ஆனா பக்கத்துல தான் போச்சு, ஆனா என்ன போச்சுங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியல. ரேதர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, காட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பாங்க, அவனுங்க பார்த்த வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்தவங்க காலையிலேயே ஆயிருமா. ஒரு பாயிண்ட்ல நின்று ஹீரோ பைனாகுலர்ல பாக்குறான், அந்த இடத்துல ஒரு ஜெட்டு மாதிரி என்னமோ ஒன்று இருக்கு. ஓ அந்த ஜெட்டு தான் போட்டு தள்ளி ஆகணுமா, நான் ஏதோ ஹெலிகாப்டருக்கு இது இருக்கும்ல நினைச்சேன்ட்டு இருக்கிற எல்லாரையும் ஹீரோ டீம் பிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஜெட்டு பக்கத்துல ஆபீசர்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க கிட்ட மாட்டாம அதை காலி பண்ணணும், அதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த டீம்ல இருக்கிற மேப் பாக்குற ஒரு நபர், தலை என்கிட்ட இருக்கிற காம்பஸ் வேலை செய்யலையா, இல்ல நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பான்னு எனக்கு தெரியல, பட் நம்ம டார்கெட் கண்டிப்பா அந்த ஜெட்டா இருக்க வாய்ப்பு இல்ல, அது வேற ஏதோ இருக்க சான்ஸ் இருக்கு, ஆனா ஜெட்டையும் கொடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னா ஒருவேளை இது நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்த்த சதியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை வருது. எது எப்படி இருந்தா என்னன்னு பேக்கப்புக்காக ஒரு 4-5 பேரை வந்து காட்டுக்குள்ளேயே நிறுத்திட்டு மற்றவங்க எல்லாரும் முன்னேறி போறாங்க. ஒன்ஸ் இருக்கிற எல்லாரும் போயிட்டு அந்த ஜெட்டை சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் வேற யாராவது அட்டாக் பண்றதுக்கு இருக்கிறாங்களா என்னன்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அவன் கண்ணுக்கு சம்திங் ஏதோ ஒன்று மின்னற மாதிரி தெரியுமா.
என்னடா இது ஏதோ ஒன்று சந்தேகமா இருக்கேன்னு ஹீரோ அந்த ஜேம்ஸ் கிட்ட வேலையை கன்டினியூ பண்ணுங்க, நான் ஒரு நிமிஷம் ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ மட்டும் தனியா போயிடுறான். இருக்கிற எல்லாரும் இந்த கேப்ல சரி வாங்க வேலையை முடிப்போம் அப்படின்னு கொடுத்த வெடி பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த ஜெட்டு மேல வைக்கிறானுங்களா. அதுவே ஹீரோவுமே ஏதோ ஒன்று மின்னுதே அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருப்பான்ல. பார்த்தா ஆக்சுவலி இவங்க அழிக்க வேண்டிய ஏர்கிராஃப்ட்டுங்கிறது அங்கே கிடக்குது. என்னடா இது இங்கே கிடக்குது அப்படின்னா அப்போ அவனுங்க என்னத்தை போட்டு தள்ளுறானுங்கன்னு சொல்லி வேக வேகமாக ஹீரோ வரக்குள்ளேயே அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ணி விட்டுறானுங்க. அது ஒரு சரியான பிளாஸ்டாக இருக்கும். அவ்வளோ மருந்து பயன்படுத்தி இருந்திருப்பானுங்க. இருப்பினும் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட ஏற்படலை. ரேதர் அந்த ஏர்கிராஃப்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி எழுந்திருச்சு நிற்குதா. என்னடா இது ஸ்பெஷல் ட்ரைனிங்கா, இதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி இவனுங்களா பேனு வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அது என்னன்னா சம்திங் ஏதோ ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சு பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவள் தான் தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அவ்வளோ பெரிய மிஷினுக்கு சம்திங் ஏதோ ஒரு எறும்பை வேட்டையாடுற மாதிரி தான் இருக்கும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுங்கிறது. அதனாலேயே அந்த அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம ஆளுங்களால ஓரளவுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் தப்பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி ஹீரோவும் அவங்களோட ஓட்டத்துல பங்கேற்க ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட வந்து நிக்கிறாங்களா. இனி எங்க போறதுன்னு யோசிச்சா அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து விழுகுது. வேற வழி இல்ல கீழே விழுக அந்த பாம்பு வெடிச்சதுலயும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. போதாத குறைக்கு அது ஒரு பள்ளத்தாக்கு வேற. கல்லு மரம் குச்சின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். எல்லாத்துலயும் இடிச்சு இடிச்சு குத்தி சில பேர்லாம் இறந்து போய் கடைசியில ஹீரோ கீழே விழுகிறான். வந்து விழுந்ததுல ஹீரோக்கு பயங்கரமா கேரா இருந்திருக்கும். அப்படியே எந்திரிச்சு அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தன்னோட டீம்மேட்ஸை பார்க்க டிராமா ட்ரிகர் ஆகி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அது எல்லாமே அவனோட மெமரிக்கு வரும். இருப்பினும் அவனோட உடஞ்சு போன விரலை அப்படியே சரி பண்ணிட்டு புரோட்டோகால் படி அடிப்பட்ட சோல்ஜர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் இருக்கும்ல, அதன்படி இருக்கிற எல்லாரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உயிர் இன்னும் இருக்குதான் செய்யுது, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஓரமாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒருத்தன்லாம் வந்து கட்டையில விழுந்து அவனோட ஷோல்டர்ல வந்து இறங்கியிருந்திருக்கும். ஹெவியான பிளட் லாஸ்ங்கிறது இருக்கும். இருந்தாலும் கத்துனா அப்படின்னா அந்த மிஷினுங்கிறது வந்துட போகுதுன்னு சொல்லி அவனை அமைதியா இருக்க சொல்லிட்டு அவனை அந்த கட்டையிலிருந்து தூக்கி இருந்திருப்பாங்களா. இப்போதைக்கு பேஸுக்கு கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஆனா ஒரே ஒருத்த மட்டும்தான் ரேடியோ வச்சிருந்தான். அந்த ஆள் இவங்க கூட இல்ல. ஒருவேளை அங்க அந்த ஸ்பாட்லயே இறந்துருப்பானோன்னு. ஹீரோ தானே லீடரு. ஸோ அதனால அவனே எந்திரிச்சு நேரா எந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அவங்க பார்த்தாங்களோ நேரா அங்க போறாங்க. போய் அந்த ஒரு நபரையும் அவன் கண்டுபிடிச்சிடறான். ஆனா அவன் வச்சிருந்த அந்த ஒரு ரேடியோ ஆல்ரெடி காலி. ஆனா தூரத்துல இன்னொரு நபர் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க உதவி பண்ணலான்னு இருந்தா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கதான் இருக்கும். அவனை ஸ்கேன் பண்ணிட்டு போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்க எல்லாரும் ஓடி போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த கால் தடத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு அது நடக்க ஆரம்பிக்குதா. ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பள்ளத்தாக்குல இருக்கிறவங்களுக்கு ஆபத்துன்னு வேக வேகமா வேற வழியா சுத்தி வந்த ஹீரோவும் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல வாங்க கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு போகலான்னு இருக்க அவங்க இருக்கிறதே வந்து மலை தான். ஸோ இப்போ கீழே இறங்கணும் அப்படின்னாலும் அது வேலி தான். ஆகையால் கயிறை போட்டுட்டு எல்லாரும் கீழே இறங்கிட்டு இருப்பாங்களா. ஜேம்ஸுக்கு கால் பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கும். அவனால நடக்க முடியாது. அதனால கடைசியா ஒரே ஒரு ஆபீசர் நான் கடைசியா இறங்கிக்கிறேன்னு கயிறை கட்டி ஜேம்ஸ் கீழே மெதுவா இறக்கிக்கிட்டு இருப்பாரா. ஆனா அங்க வந்து அந்த மிஷின் அவனையும் போட்டு தள்ள ஆல்ரெடி ஜேம்ஸுக்கு கால் அடிபட்டு இருந்திருக்கு. போதாத குறைக்கு மேல இருந்து திருப்பியும் கீழே விழுந்து இன்னும் பயங்கரமா அடிபட்டாலும் அந்த மிஷின் வந்துருச்சுடோன்னு சொல்லி எல்லாரும் அமைதியா அங்க செவரோட செவர உட்காந்து வந்திருப்பாங்களா. ஆனா அந்த மிஷின் மறுபடியும் அவங்கள ஸ்கேன் பண்ண அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டானுங்க. சோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அட்டாக்ல இருந்து வேக வேகமா தப்பிக்கிறாங்களா. அது நகர்ந்து வந்தாலும் கொஞ்சம் மெதுவா தான் நகர்ந்து வருது. பட் என்ன அது மிசைல்ஸ் எல்லாம் கூட பயன்படுத்தி அட்டாக் பண்ணுது. ஆனா எப்படியோ காட்டுக்குள்ள வந்த புண்ணியத்துல அவங்க மரங்களா சேர்ந்து அங்க இருந்து தப்பிச்சு கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்களா. கொஞ்சம் வெட்ட வெளிக்கு வந்துடுறாங்க. கீழே விழுந்ததுல ஜேம்ஸுக்கு தான் கால் முறிவுங்கிறத ஏற்பட்டிருந்திருக்கும். அவனோட எலும்பை இப்ப சரியாக்கி ஆகணும். ஆனா ஹீரோவுக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே லைட்டா பயம் வர ஆரம்பிக்க ஜேம்ஸ் தான் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, நீ கமான் ஆகிற வேலையை மட்டும் பாருன்னு ஹீரோக்கு ஆறுதல் சொல்றான். இவங்க கொண்டு வந்த ஐட்டம் எல்லாமே காணாம போயிருச்சு. வேற வழி இல்ல. இப்போதைக்கு மயக்க மருந்து இல்லாம எலும்பு ரெண்டையும் சரியாக்குறாங்க. ஜேம்ஸ் வழியில மயங்கி போறான். இருக்கிற எல்லாரும் புலம்புவாங்க, என்னடா இது நம்ம நாட்டோட மிலிட்டரியே ஏதோ ஒரு விதமான ரோபோட்டை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த ரோபோட்டோட பவரை டெஸ்ட் பண்றதுக்காக நம்மளெல்லாம் சாகடிக்க பாக்குறாங்களா, இல்லைன்னா ரஷ்யா இல்ல சைனாவோட வேலையா இருக்குமான்னு பார்த்தாலும் அதுல இருக்கிற மத்த ஆபீசர்ஸுக்கே தெரியுது ரஷ்யாவுக்கும் சைனா கிட்ட எல்லாம் இவ்வளவு காசெல்லாம் இருக்காது, இது வேற ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். கமான் நம்ம நாடே நமக்கு துரோகம் எல்லாம் பண்ணாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா அதுவே ஹீரோ சரி ரொம்ப நேரம் நம்மளால இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இங்க இருந்து சரியா 8 கிலோமீட்டர் நம்ம நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போக முடியும், திருப்பி ஆபீசர்ஸை கான்டாக்ட் பண்ண முடியும், அதனால நடக்கணும்னு சொன்னா ஐயோ அது இது வந்து நம்மள போட்டு தெளிச்சுனா என்னையா பண்றதுன்னு ஒரு சோல்ஜர் கேட்டதுக்கு ஓ முயற்சி பண்ணக்கூடாதுன்னா அப்ப என்ன ஜேம்ஸ் இப்படி ரத்தம் வடிஞ்ச
உடஞ்சு நம்ம கண்ணு முன்னாடியே துடிச்சு இறந்து போறத உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு கேக்குறையான்னு ஹீரோ பயங்கர ஹீரோய்க்கான டைலாக்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணல அப்படின்னாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான், நீ இதை பண்ணா உயிரோட இருப்ப, என்ன பண்றியா இல்லையான்னு சொல்லி பயங்கர ரியலிஸ்டிக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசி எல்லாரையுமே நடக்க வைக்கிறான். அப்படி கொஞ்ச தூரம் நடந்து வந்தவங்க ஒரு இடத்துல ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். பயங்கர வேகமா இருக்கும் நீரோட்டங்கிறது. கிராஸ் பண்றது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. வேற ஏதோ ஒரு பக்கம் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாலும் ஹீரோ இல்ல வேணாம், இதே கரெக்டா தான் இருக்கும்னு ஜிப்லைன் யூஸ் பண்ணி அந்த பக்கம் போகலான்னு இருக்கிறான். ஆனா ஜிப்லைன் யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் சைட்ல போய் யாராவது அதை கட்டி வைக்கணும், அதை பத்தி நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஹீரோ ஒரு காம்பஸ் வச்சிருந்திருப்பான். அதை மட்டும் எடுத்து மரத்துல குத்தி வச்சுட்டு அதை நோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஏன்னா அந்த மிஷின் கிட்ட வந்துச்சுன்னா அந்த காம்பஸ் வந்து அன்யூஷுவலா சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. இவங்க டீம்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா. ஸோ அவ போய் நம்ம ஹீரோவோட இடுப்புல இருக்கிற அந்த கயிறை பிடிச்சிக்க ஹீரோவும் அந்த நீரோட்டத்துல நீந்த ஆரம்பிக்கிறான். அந்த தண்ணிங்கிறது மலையிலிருந்து வர தண்ணி அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். இன்ஸ்டன்டா மசில்ஸ் எல்லாத்தையும் கூலாக்குற அளவுக்கு அவ்வளவு சில்லுன்னு இருந்தாலும் ஹீரோ அந்த இடத்துல ஆப்போசிட் சைட்ல போறானா அவன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஹீரோ பண்ற ஒவ்வொரு அசாதாரணமான செயல்களுமே கூட இருக்கிற எல்லாரையுமே உத்வேகமா வச்சிருந்திருக்கு. வேலையா ஒருத்தன் நம்ம ஜேம்ஸை வந்து கட்டிக்கிட்டு அவன் ஆப்போசிட் சைடுக்கு வந்துகிட்டு இருக்கிறானா. ஆனா அப்படி வந்துகிட்டு இருக்கிற வழியில ரோப் பத்தாதுன்னு சொல்லி 2 ரோப்பை ஒன்னா டைப் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட எண்டில் ஜேம்ஸோட அந்த வீல்ங்கிறது மாட்டிருச்சு. அந்த ஜிப்லைனோட வீல் மாட்டிக்கிச்சு. ஏதாவது பண்ணி ஜேம்ஸை அந்த பக்கம் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கூட வந்த நபருமே முயற்சி பண்ணா விட்டா ஜேம்ஸ் கீழே விழுந்துருவான் போல தண்ணியில. ஆகையால் வேற வழி இல்லாம இருக்கிற எல்லாருமே அந்த ரோப்ல ஏற ஆரம்பிக்கிறாங்களா. ஒரு சைடுல அவனையும் காப்பாத்திருக்கு, ஒரு சைடுல ஜேம்ஸையும் காப்பாத்திருக்காக இறங்க ஆரம்பிக்க கரெக்டா அந்த மிஷினுங்கிறது அந்த இடத்துக்கு வருது. ஷூட் பண்ண அடுத்த செகண்டே இருக்கிற எல்லாரும் அப்படியே தண்ணியில போய் விழுகிறாங்க. நீரோட ஓட்டம் ஒரு வகையில் அவங்களுக்கு நல்லதா தான் போய் முடியுது. ஏன்னா அந்த மிஷின் எவ்வளவுதான் அட்டாக் பண்ண பார்த்தாலும் அது ஸ்கேன் பண்ணிட்டு அட்டாக் பண்றதுக்குள்ளேயே நம்ம ஆளுங்க தொடர்ந்து மூவ்மெண்ட்லயே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல அவள் தான் நம்ம மட்டும் தான் இருக்கிறோம் போலயே அப்படின்னு ஹீரோ நினைக்க கரெக்டா ஜேம்ஸை கண்டுபிடிக்கிறானா. ஜேம்ஸை டைட்டா பிடிச்சுக்கிட்டே ஹீரோ அந்த நீரோட்டத்தோட வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மிச்ச தப்பிச்ச 3 பேருமே இருப்பாங்க. அந்த 3 பேருமே ஹீரோ கிட்ட தயாராருன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியா இருக்கும். அவள்தான் எல்லாரும் மேல இருந்து கீழே விழுகிறாங்க. லக்கிலி பெரிய சேதாரங்கள் எதுவும் ஏற்படல. அந்த தண்ணியை விட்டு அவங்க வெளியில வரும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு மொட்டை சோல்ஜர் ஒருத்தன் இருப்பான். ஏற்கனவே அந்த மிஷின் முதல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த மொட்டை தண்ணியில விழுந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ இவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கான். வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது தான் மற்றவங்களும் லைனா வந்திருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி வாங்க போகலாம் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் தொடர்ந்து ஹீரோ கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் மலை ஏறிட்டு இந்த இடத்துல இந்த மிலிட்டரி வில்லேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வருவாங்களா. வந்தா ஏற்கனவே மொத்தமா துவம்சமாகி கிடக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே நாசமா கிடக்குது. ஈவன் சில சோல்ஜர்ஸ் கூட இறந்து கிடக்கு. ஒரு விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு கிளியரா புரியுது. ஸோ நம்மளை சாகடிக்கிறதுக்காக ஒன்று இந்த மிஷினை நம்ம ஆளுங்க உருவாக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த மிஷின் முதல்ல நம்ம பூமியை சேர்ந்ததா அப்படிங்கிற ஒரு டவுட் ஹீரோக்கு வருது. ஏன்னா இப்ப இவங்க மலையில இருக்கிறாங்களா, இங்கிருந்து கீழே பார்த்தா இவங்க முதல்ல அந்த மிஷின் ஒரு இடத்துல பார்த்து இருப்பானுங்களா, அந்த இடம் தெரியுது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க மலையோட அந்த எட்ஜை வந்து ஏதோ ஒன்று உடச்சுக்கிட்டே வந்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த மலையை பேத்துக்கிட்டு இந்த வில்லேஜையும் அழிச்சுக்கிட்டு அது டைரக்டா வந்து அங்க விழுந்திருக்குங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிய ஒரு மலை மேல மோதியும் ஒரு ஜெட்டுக்கு எதுவும் ஆகலையான்னு இவங்களுக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறம் தான் மேபி நம்ம கேன்டீன்ல இருக்கும்போது ஏதோ ஆஸ்ட்ராய்டு வரப்போகுதுங்கிற மாதிரி நாசா சொல்லியிருந்தாங்களே, அது ஆஸ்ட்ராய்டு இல்லாம இதுவா இருக்குமோன்னு புரிய வர. ஆனால் இப்போ அங்கே யாரும் அணத்துற மாதிரியான சத்தங்கிறத கேட்குமா. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்களோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்கள பார்த்தபடியே அந்த ஆஃபீஸர் அங்கே இறந்து போக சரின்னு ஹீரோவும் அந்த இடத்துல ஒரு ட்ரக் ஒன்று இருக்கு, வாங்க அதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லக்குள்ள அப்போ அதில் இருக்கிற ஒரு பையன் ஒரு நிமிஷம் இரு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம்னு சொன்னா ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த பையன் ஹீரோவை திட்டி விட்டுறான். நாங்கள் எல்லாமே மனுஷங்க, எங்களுக்கு உணர்ச்சிங்கிறது இருக்கு, உன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் உணர்ச்சி இல்லாத ஆளுங்க கிடையாது. சொந்த தம்பியை இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட பாடியை கொண்டு போய் பேஸ் கேம்ப்ல போட்டு நீ சில்வர் ஸ்டார்னு சொல்லி மெடல் வாங்கி குத்துக்கிட்டீல, எங்களால் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னா ஹீரோ சண்டைக்கு போயிடுறான். என்னாச்சுன்னு பார்த்தா ஹீரோ அன்னைக்கு தன்னோட தம்பியை கூட்டிட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அவனால பேஸ் கேம்பை ரீச் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே அவன் மயங்கி போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ கண் விழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்லையும் பிளஸ் ஹீரோவோட தம்பியை ஆல்ரெடி அடக்கம் பண்ணியிருந்திருப்பாங்க. டாக்டர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது தான் ஹீரோ மேபி அந்த 100 மீட்டருக்கு முன்னாடி மயங்கி விழுந்திருப்பான்ல, அப்படி விழாம தன்னோட தம்பியை அவன் கரெக்டா பேஸுக்கு கூட்டிட்டு வந்திருந்தான். கூட்டிட்டு வர முடிஞ்சிருந்தா தன்னோட தம்பியை அவனால காப்பாத்திருந்திருக்க முடியும். சோ நான் அன்னைக்கு வேகமா செயல்பட்டு இருந்தா என்னோட தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க முடியும். ஆனா எந்த நாள்ல தன்னோட தம்பியை இழந்தானோ அந்த
நாள்ல அவன் பண்ண செயலுக்காக அவனை பாராட்டி சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. தன்னோட இயலாண்மையால அன்னைக்கு நான் என்னோட தம்பியை இழந்தேன், அதே மாதிரி இன்னைக்கு நான் இந்த ஜேம்ஸை இழக்க கூடாதுன்னு சொல்லும் போது சரின்னு இருக்கிற எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் எல்லாருக்கும் புரியுது எந்த அளவுக்கான ஒரு பாரத்தை ஹீரோ வெளியில யாருக்கிட்டயும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கான்னு. அங்க ஒரு மிலிட்டரி வேன் ஒன்று ஏறி நின்றுதுக்கா, பயங்கர பழைய ஒரு வேனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ முயற்சியெல்லாம் பண்ணி அந்த வேனை அவங்க ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸ் வெளியே இருப்பானா, அவனையும் தூக்கிட்டு உள்ள வைக்கலான்னு இருக்கும்போது வானத்துல அந்த ரோபோட்டோட மிசைல் வரதை இவங்க கவனிக்கிறாங்க. வேக வேகமா அந்த ஜேம்ஸை வண்டியில ஏத்துனா இந்த வேன்ல கன் இருக்குது, ஆனா அந்த கன்னுக்கான புல்லட்டுங்கிறது இல்லையா. அப்போ ஒரு பையன் தான் இல்ல புல்லட் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோவோட பேச்சையும் மீறி அந்த புல்லட் அவன் எடுக்கிறதுக்காக போயிருவான். ஆனா அந்த இடத்துல அந்த மிஷினுங்கிறது வந்து நிக்குது. அந்த மிஷின் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது வண்டியில ஏறலான்னு பார்த்தா அவனால முடியல. ஸோ ஆகையால் புல்லட்டை மட்டும் உள்ள தூக்கி வீசிட்டு இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த லேடி தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா, ஸோ அவங்களும் வேகமா வண்டியை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு புல்லட் கிடைச்ச காரணத்தால இவங்களால எதிர்த்து ஃபயர் பண்ண முடியுது. ஆனா என்னதான் எதிர்த்து ஃபயர் பண்ணாலும் அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்பட்ட மாதிரியே தெரியல. அதை தொடர்ந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்குமா. ஒரு பாயிண்ட்ல சும்மா நின்றுக்கிட்டு ஏகப்பட்ட கிரனேடு மாதிரியான பாம் எல்லாத்தையும் தூக்கி எறிய அவள் தான் அப்படியே அந்த வண்டி மேலேயே பட்டு அப்படி பிளாஸ்ட் ஆகும். இருந்தாலும் மிலிட்ரி வண்டிங்கிறங்காட்டி கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்திருக்கு. ரோட்ல இருந்து மாறி நேராக மலையில கீழே இறங்கி வந்துகிட்டு இருப்பாங்களா, பாதை மாதிரி காட்டு வழியா வந்த காரணத்தால அந்த மிஷின் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு ஒரு வேலி வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது என்னன்னா ரொம்ப கிளவரா இவங்களுக்கு முன்னாடியே அந்த வேலி மேல நின்றுகிட்டு இவங்க கரெக்டா வரதை பார்த்தோன்னே நேரடியா இறங்கி மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வாக மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ போராடுறாங்களா. அந்த வண்டியில இருந்த புல்லட்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்றதுக்குலாம் டைம் இல்லாம கன்னை எடுத்துலாம் ஒருத்தன் வெளியில சூற ட்ரை பண்ணுவான். ஆனா அவனோட கை போனதுதான் மிச்சமா இருக்கும். அண்ட் தொடர்ந்து அந்த ஒரு மிஷின் என்னன்னா சம்திங் ஏதோ ஒரு ப்ளூ கலர்ல எனர்ஜி மாதிரி எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த வண்டி ஆல்மோஸ்ட் பிஞ்சு போச்சு. போதாத குறைக்கு இந்த ரேஷ் டிரைவ்ல உள்ள இருந்த நம்ம ஜேம்ஸோட பாடியுமே வெளியே விழுகிற மாதிரி தெரிய ஹீரோ அவனை பிடிச்சு இழுகிறதுக்காக முயற்சி பண்ணுவான். இருந்தாலும் வேற வழி இல்லாம விட்டுருவானா. ஆனா அந்த மிஷினை விட்டு அவங்கள போட்டு தள்ளிடும் போல சைல ஒரு லான்ச்சர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மிஷின் மேல தான் எந்த லான்ச்சர் வேலை செய்யல. ஆகையால் அந்த மிஷினை தடுக்கிறதுக்காக சைல இருக்கிற பாறையில ஷூட் பண்ண அந்த பாறைகள் உடஞ்சு அந்த மிஷின் மேல விழுகிற மாதிரி இருக்கு. அதான் ஜேம்ஸ் கீழே விழுந்துட்டானே. ஸோ அவனை பிக்கப் பண்ணணும்னு அந்த லேடி கிட்ட வண்டி நிறுத்த சொன்னா அவளும் ஏற்கனவே இறந்துட்டா. கண்ட்ரோலே இல்லாம ஒரு பாறை மேல போய் மோதி அந்த வண்டி பிளாஸ்ட் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ தன்னோட தம்பிய பேஸுக்கு கூட்டிட்டு போக முடியாம மயங்கி ஒரு இடத்துல கீழே விழுந்து வந்திருப்பான்ல. கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோ அவனோட தம்பி உயிரோட இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் மயங்கி இருந்திருப்பான். அது எல்லாமே ஞாபகம் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி ஹீரோ கண் விழிச்சு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும்ல, ஸோ யாராவது உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு போய் பாக்குறான். இல்ல, அந்த லேடியும் சரி கூட இருந்த அந்த கை உடஞ்ச பையனும் சரி 2 பேரும் இறந்துட்டாங்க. நம்ம மட்டும் தான் இருக்கிற மாதிரி யோசிச்ச ஹீரோவும் அந்த பாறை எல்லாமே சரிஞ்சு அந்த ரோபோட் மேல விழுந்திருக்கும்ல, அவனும் போய் அந்த பாறையெல்லாம் விலக்கி பாக்குறான். பார்த்தா அந்த ரோபோட்டோட ஒரே ஒரு கைப்பகுதி மட்டும்தான் இருக்கும். அதோட உடலுங்கிறத காணும். எங்கடா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த ரோபோட் தனியா ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு அதோட சிக்னல்ஸை வானத்துல வேற யாருக்கோ சென்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யார் கூட அந்த ரோபோட் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு யோசிச்ச ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் ஆமா ஜேம்ஸுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் பாக்குறான். எஸ், இன்னும் ஜேம்ஸ் அங்கதான் இருக்கிறானா, உயிரோட இருக்கிறான், பட் அன்கான்சியஸா இருக்கிறான். பிளஸ் அந்த ரோபோட் இருக்குதுல்ல, அது திருப்பியும் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்த மறுபடியும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்க ஊட்டா காலி பண்ணிடும்டான்னு வேக வேகமா ஹீரோ ஜேம்ஸை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சகதியில அவ்வளவு டயர்ட்ல நேத்து சாயங்காலம் மிஷினுங்கிறத ஆரம்பிச்சது தூங்க கூட இல்ல. காலையில இந்த ரோபோட்டை பார்த்ததுல இருந்து உயிர் தப்பிக்கிறதுக்கான ஓட்ட வேற, எதுவுமே சாப்பிடவும் இல்ல, சுத்தமா எனர்ஜியே இருக்காது. இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தொடர்ந்து அந்த ஜேம்ஸ ஒரு மலையில இழுத்துட்டு வருவானா. அப்படி இழுத்துட்டு வரும்போது சகதியில 2-3 டைம் அந்த சகதியில ஜேம்ஸோட உடலை வந்து அப்படியே அது சறுக்கிக்கிட்டு வந்துடும். அவனும் எடுத்துட்டு போக முயற்சி பண்ணும்போது கரெக்டா ஒரு பாயிண்ட்ல ஹீரோவோட வாட்ச்ல இருக்கிற அலாரம்ங்கிறது அடிக்க செய்யுது. விச் மீன்ஸ் அந்த ஒரு நாளுக்கான டைம் முடியுது. மிஷினுக்கான டைம் முடிஞ்சோடனே ஹீரோ பயங்கர விரக்தியில அப்படியே படுத்துருவான். போச்சு, எல்லாமே முடிஞ்சதுங்கிற மாதிரி. அன்னை இவ்வளவு நேரமும் ஜேம்ஸ் முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பானா. அவன் ஹீரோ கிட்ட சொல்லுவான், நம்ம இந்த கேம்புக்கு வரும்போது நான் உன்னை பஸ்ல பார்த்தேன், உன் கையில இருக்கிற ஒரு டாட்டோ இதே மாதிரியான ஒரு டாட்டோவை வேற ஒருத்தங்கிட்டையும் நான் இருக்கிறத பார்த்தேன். உன்ன மாதிரி இல்லாம லொடலொடன்னு அவன் பேசிக்கிட்டே இருப்பான். தன்னோட அண்ணன் கூட சேர்ந்து கண்டிப்பா தான் ஒரு ரேஞ்சர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாசம் கழிச்சு அவன் இந்த மாதிரி அந்த அட்டாக்ல இறந்து போயிட்டானு நான் கேள்விப்பட்டேன்னு ஹீரோவோட
தம்பியை பத்தி தனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் இந்த மேட்டரை நீ முன்னாடியே சொல்லலன்னு கேட்டா, சொல்லலாம் தான் முயற்சி பண்ண, நீ தான் ஆளுங்களே கிட்ட விட மாட்டேன்ட்டே. ஏன் உன்னோட தம்பி இப்படி உன் கூட ஒன்னா சேர்ந்து ரேஞ்சர் ஆகணும்னு விருப்பப்பட்ட அந்த ஒரு கடைசி ஆசைய நீ இந்த ரேஞ்சருக்கான எலிஜிபிலிட்டியான அந்த ஃபினிஷ் லைனை போய் ரீச் பண்றது மூலமா நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டா, ஆமா ஹீரோ அப்படிதான் நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனா அந்த ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணிட்டாவது என் தம்பியை பத்தின வருத்தம் எனக்கு இல்லாம எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வருமா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அட்லீஸ்ட் இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னாவது அந்த கில்ட்ல இருந்து நான் வெளியில வர முடியுமா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதான் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ஜேம்ஸ் என்னன்னா, டைமுக்குள்ள இந்த விஷயத்த பண்றங்காட்டி ஒருத்தன் வந்து ரேஞ்சர்னு சொல்லப்படல, எவன் ஒருத்தன் விட்டு கொடுக்காம இருக்கிறானோ அவன் தான் ரேஞ்சரா இருப்பான். கண்டிப்பா உன் தம்பி இந்த இடத்துல இருந்திருந்தானா விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லும் போது, ஆமா இல்ல விட்டு கொடுக்க கூடாதுல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே ஃபைன் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அப்போ தூரத்துல அந்த ரோபோட்டும் இவங்களையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தொடர்ந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்க, டெஃபினட்டா அது கிட்ட வந்து இவங்களை பிடிச்சிரும்னு தெரியும். ஆனா வேற என்ன பண்ணி இதை காலி பண்ணிட்டு தான் இங்க இருந்து போக முடியும்னு யோசிக்கக்குள்ளதான் ஹீரோ தூரத்துல ஒரு கிரேன் மாதிரி ஒண்ணு இருக்கிறத கவனிக்கிறான். அந்த இடத்துல ஒரு கிரஷர் ஒண்ணு இருக்கு, இந்த சுரங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகையால் ஜேம்ஸ் கிட்ட அந்த மிஷின் கிட்ட மாட்டாம இந்த மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருப்பியாமான்னு அவனை பத்திரமா உட்கார வச்சுட்டு நேரா அந்த ஒரு கிரஷர் அந்த ஒரு மைனிங் இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற மிஷின்ஸை ஹீரோ ஆன் பண்ணி பார்க்கறான். இதே நேரத்தில் அந்த ஒரு ரோபோட் இருக்குதுல்ல, அது நேராக நம்ம ஜேம்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து ஸ்கேனிங்லாம் பண்ணுது. நல்ல வேலை மரத்துக்கு முன்னாடி இருக்கிறங்காட்டி இவனை எதுவும் கண்டுக்கல. ஆனால் கரெக்டான நேரத்தில் ஹீரோ அங்கே இருக்கிற மிஷின்ஸ்லாம் ஆன் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த சத்தம் கேட்டு இப்போ அந்த ரோபோட் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வருது. அது கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்து நின்று ஸ்கேனிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு கொஞ்சம் யூகிச்சு ஹீரோ வெடிமருந்தெல்லாம் வச்சுருந்துருப்பான். அது எப்படி யூகிச்சுருப்பானா, அதான் ஏற்கனவே எந்த பகுதியிலேருந்து வரும்னு உனக்கு தெரியும்ல, ஸோ கண்டிப்பாக இந்த டைரக்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி வெடிமருந்து வச்சுருந்துருப்பான். அது வந்து நின்னோடனே ஹீரோ அதை வெடிக்கவும் வைக்க அதோட கால் உடஞ்சி அது கீழே வந்து விழுகுதா. அது கீழே விழுந்து அடுத்த செகண்டே ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பெரிய புல்டோசர் ஒன்று எடுத்துட்டு வந்து அதை அப்படியே முட்டி அங்க இருக்கிற பாறையா வச்சு அமுக்க கரெக்டா எங்க அந்த மிஷினை ஹீரோ வச்சிருந்திருக்கானோ அதுக்கு மேலேயே நிறைய இந்த ஜல்லி கல் எல்லாமே கீழே விழுந்துகிட்டு இருக்கும், அரைச்சி விழுந்துகிட்டு இருக்கும். அந்த ஒரு ரோபோட்டும் முடிஞ்ச அளவுக்கு அதோட பூஸ்டர்ஸ் அது இதுன்னு வச்சு என்னென்னத்தையோ பயன்படுத்தி தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். ஆனா ஹீரோ எதுக்கு கரெக்டா அந்த ஜல்லி கற்கள் விழுகிற இடத்துல கொண்டு போய் அந்த ரோபோட்டை நிக்க வச்சானா, அந்த ரோபோட்டோட தலையில இருந்து ஹீட் வெளியாகிறத ஹீரோ கவனிச்சிருந்திருப்பான். இப்போ கூட அந்த ஜல்லிக்கல் எல்லாமே அந்த ரோபோட்டோட தலையில இருக்கிற அந்த வென்டிலேட்டர் ஓட்டைகள் இருக்கும், அந்த ஓட்டைகள்ல விழுந்துகிட்டே இருக்கு. அந்த ரோபோட் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா லிட்ரலி அந்த ரோபோட்டுங்கிறது ஒரு வார் மிஷின் மாதிரி, அதுக்குள்ள அவ்வளவு வெடிமருந்து இருக்கு அப்படின்னா பயங்கரமான ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக அது வென்டிலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த வென்டிலேட்டர் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மொத்த ஜல்லிக்கற்களையும் போட ஒரு பாயிண்ட்ல அது மொத்தமா ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி ஆக ஆபத்துடோயின்னு ஹீரோ தப்பிக்கும் போது அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அவ்வளவுதான், அந்த ரோபோட்டு காலி, போடா முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ எட்டி பார்த்தா அந்த ரோபோட்டுக்குள்ள இருந்த பாம்லாம் இருக்கும்ல அது எல்லாமே கீழே விழுகுது. ஐயோ இதே என்ன செத்தும் விட மாட்டேங்குதுன்னு ஹீரோ அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறான். அதுவும் ஒரு பெரிய பிளாஸ்ட் தான். கட் பண்ணா காலங்காத்தால ஹீரோ ஜேம்ஸை கூட்டிட்டு மிலிட்டரி பேஸுக்கு வரான். பார்த்தா ஆல்ரெடி மிலிட்டரி பேஸே அட்டாக் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏற்கனவே அந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் இவங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வரல. அங்க ஜெனரலும் கமாண்டரும் பயங்கர பிஸியா இருப்பாங்களா. அப்பதான் ஹீரோ இந்த மாதிரி ஜேம்ஸை கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் ஹீரோ ஜேம்ஸை கொண்டு வந்து அங்க இருக்கிற அந்த ரேஞ்சர் ஃபினிஷ் லைன்ல வைக்கிறான். ரெண்டு பேரும் சாதிச்சுட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால முடியாம தன்னோட தம்பியை இழந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தத்துல இருந்த ஹீரோ தன்னோட தம்பியோட கனவான ரேஞ்சர் ஆகணும், இந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணணுங்கிறதையும் தன்னோட தம்பியோட நிலைமையில இருக்கிற ஒரு நபரையும் காப்பாத்தி ஹீரோ அந்த ஒரு கில்ட்ல இருந்து வெளியில வரான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜெனரலுமே வந்துட்டு ஹீரோவை கங்க்ராச்சுலேட் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு கேட்கறான். ஆப்வியஸா எல்லாரும் இறந்துட்டாங்க. சரி நம்ம ஆளுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு இந்த ஒரே ஒரு கேம்ப் மட்டும்தான் மிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் இந்த பகுதியில் இருக்கிற பட்டாலியன்ல இருக்கிற எல்லா கேம்ப்லயும் அட்டாக் நடந்திருக்கு, இந்த ஒரு கேம்ப் தான் மிஞ்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, போய் ஹீரோ நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலி உலகம் முழுக்க இந்த மாதிரியான அட்டாக்ங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் வருதா நாசா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அது எரிக்கல் கிடையாது, ரேதர் குரூப்பா வந்து ஏலியன்ஸா இருக்கும். பூமி கிட்ட வந்தோடனே பிரிஞ்சு வந்து அட்டாக் பண்ண
ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு முதல் வேவ் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா திருப்பியும் நாசா கிட்ட இருந்து இன்னொரு நியூஸ் இதே மாதிரியான இன்னொரு பெரும் படம் வந்துகிட்டே இருக்கு. அதனாலேயே உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட மிலிட்டரிய ஸ்பேஸ்ல இருந்து வர இந்த ஒரு ஆபத்துக்கு எதிராக தயாராகிட்டு இருக்கிறாங்களா. ஒன்ஸ் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜெனரல் ஹீரோவை கூப்பிட்டு எங்க கிட்ட எல்லா விதமான ஹைடெக் மிலிட்டரி வெப்பன்ஸும் இருந்திருந்தும் ஒவ்வொரு ரோபோட்டை போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ எப்படி எந்த விதமான ஆயுதமே இல்லாம தனியா அதை போட்டு தள்ளனு கேட்டா அப்பதான் ஹீரோ அந்த ரோபோட்ல வென்டிலேட்டர் மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம மூடிட்டோம் அப்படின்னாலே ஓவர் ஹீட் ஆகி அதுவா பிளாஸ்ட் ஆயிரும். ஏன்னா நீங்க சொன்னதுதான் எதுவா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு எல்லை ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவான். ஜென்ரலுமே ஹீரோ கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணதுக்காக ஹீரோவுக்கு அந்த பேட்சையும் கொடுத்து ஒரு ரேஞ்சரா ஹீரோவை எடுத்துக்கிறாங்க பெட்டாலியன்ல, அதுவும் ஸ்பாட்லே. ஏன்னா மிலிட்டரியோட உதவி இப்போ உலகத்துக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி எஞ்சி போயிருந்திருப்பாங்க ரேஞ்சர்ஸ். ஸோ அவங்க எல்லாரையுமே ஊர்ல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக இறக்கி விட போறாங்களா. அதனால ஆஸ் யூஷுவல் சில மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை கூப்பிட்டும் பேச சொல்றாங்க. ஏன்னா தனிநபர் அந்த ஒரு மிஷினையே காலி பண்ணிட்டு கூட இருக்கிற ஒருத்தனையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான்ல. அதனாலே எல்லாருக்கும் ஹீரோ மேல தனி ஒரு மரியாதை. அண்ட் ஹீரோவோட வார்த்தைகள் போன தடவை மாதிரி இல்லாம இப்போ ரொம்ப தெளிவா இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர டயர்டா இருப்பீங்க, பயங்கர விரக்தியோட உச்சத்துல இருப்பீங்க. ஏன் சில பேர் இங்க பயந்து கூட போயிருந்திருப்பீங்க. ஆனா நம்மளா யாரு ரேஞ்சர்ஸ், வீடு திரும்பாத மிலிட்டரி ஆபீசர்ஸ் திருப்பி அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ரேஞ்சர்ஸ், எந்த விதமான போரா இருந்தாலும் சரி முன்னால நின்னு சண்டை போடுற ரேஞ்சர்ஸ். சாவே நம்மளை எதிர்த்து வந்தாலும் செத்து போகணுமே தவிர பின்வாங்க கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ரேஞ்சர்ஸ்லன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா ரேஞ்சர்ஸையும் ஹெலிகாப்டர்ஸ்ல ஏத்தி அனுப்பி விடுறது மட்டும் இல்லாம ஒரு ரேஞ்சரா கூட இருக்கணும்னா காப்பாத்தியாச்சு, இப்ப மக்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவனும் ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறான். கடந்த ஒரு 1.5 நாளா தூங்காத ஹீரோ அந்த கிடைக்கிற சின்ன கேப்ல தூங்கிக்கிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு படம். தியேட்டர்ல விட்டு இருந்திருக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ்காரன் ஓடிடியில விட்டு கெடுத்துட்டான். டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. கதை அப்படிங்கறத தாண்டி உள்ள நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது, ஜாலியா இருக்கும். பிளஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து கேட்கறதுக்காக பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.